ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 12 அதிகாரம் 2 வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே 2 வார்த்தைகளை பார்க்கிறோம். கன்ஃபார்ம்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ட். இந்த உலகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்முடைய மனதை இந்த உலகத்தோடு கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு, அதாவது ஒத்து போவதற்கு இந்த உலகம் வெளியிலிருந்து நமக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ப்ரெஷர் ஃப்ரம் அவுட், வெளியிலிருந்து வரக்கூடிய ப்ரெஷர் நம்மளுடைய மனதை இந்த உலகத்தோடு, இந்த உலகத்தின் போக்கிலே நாம் போகுவதற்கான சூழலை உலகம் நமக்கு நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உலகத்தோடு do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind. அப்போது இங்கே மனம் புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார். இந்த மனம் புதிதாகும் போது டிரான்ஸ்ஃபார்ம் என்கிற வேர்ட் மூல பாஷையில் டிரான்ஸ்ஃபிகர், அதுவும் அதே வேர்டு தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணோம்னா மெட்டமார்ஃபசிஸ். அதாவது எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை அது முட்டையிலிருந்து புழுவாகி, புழுவிலிருந்து கூட்டு புழுவாக பியூப்பாவாக மாறி, அதுக்குள்ளே இருந்து எப்படி வெடித்து ஒரு அழகான பட்டர்ஃப்ளையாக பட்டுப்பூச்சியாக வெளியில் வருதோ, அதுபோல் நம்முடைய மனம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். த பவர் விதின், நமக்குள்ள இருக்கிற ஒரு சக்தியினால், நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருப்பதினால் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால், உள்ளிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிற, நம்முடைய மனதை வெளியே கொண்டு வரத்தக்கதாய் அதை புதிதாக்கி அதை மறுரூபப்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவரால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு மனம் புதிதாகி மறுரூபம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைவதை பார்க்கிறோம். இன்றைக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா, வெளியில் இருக்கிற ப்ரெஷர், வேர்ல்ட்ஸ் ப்ரெஷர், உலகத்திலிருந்து வரக்கூடிய ப்ரெஷர் அவர்களை வெளியே இருந்து என்ன செய்து மோல்டு பண்ணி உலகத்தோடு ஒத்து, கன்ஃபார்ம் வித் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தோடு ஒத்து போவதற்காக வெளியில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரெஷர்ஸ், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, பல பிரச்சனைகள் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை மனதை அழுத்தி அது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண வைக்குது, வேர்ல்டோட கன்ஃபார்ம் பண்ண வைக்குது. இந்த 2த்துக்கும் தான் போராட்டம். ப்ரெஷர் ஃப்ரம் அவுட் அண்ட் பவர் ஃப்ரம் வித்தின். நமக்குள் இருக்கிற பவர், த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளிருந்து நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புகிறார். இந்த 2த்திற்கும் இடையிலே நீங்கள் எதற்கு உங்களை ஈல்டு பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை ஆளுகை செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட முதல்ல பார்த்தீங்கன்னா 12 அதிகாரம் 1 வசனத்தில் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறார். 12 அதிகாரம் 2 வசனத்தில் என்ன சொல்கிறார்? உங்கள் மனதை ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறார். உங்கள் மனம், யுவர் மைண்ட். 3வது என்ன சொல்கிறாரு? யுவர் வில். ஏன்னு சொன்னால், உங்களுடைய மனம் உங்கள் சரீரத்தை கட்டுப்படுத்தும். உங்களுடைய சித்தம், அதாவது உங்களுடைய சித்தம் அல்ல, தேவ சித்தம். உங்களுடைய சித்தத்தை யார் சித்தமாக மாற்றணும்னா தேவ சித்தமாக மாற்றணும். அதை தான் இங்கே சொல்கிறாரு.
நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் காட்ஸ் வில், ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே முதல்ல நம்மளுடைய பாடி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய சரீரங்களை. ரெண்டாவது, நம்முடைய மனதை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். மூன்றாவது, நம்முடைய வில்ல கர்த்தருக்கு ஈல்டு பண்ணணும். என்னுடைய வில் இல்லாண்டவரே. நீங்கள் நிறைய பேர் வில் பவர் என்று சொல்கிறாங்க. எனக்கு நிறைய வில் பவர் இருக்குது, அந்த வில் பவரை வச்சு நான் மேற்கொண்டு வந்துடுவேன். இல்லை இல்லை இல்லை, நம்முடைய வில்லு நம்முடைய பவர்லாம் வீணானது. நம்முடைய வில்ல காட்ஸ் வில்லாக மாற்றணும். அப்படி மாற்றும் போது வில் கண்ட்ரோல் த மைண்ட் வில் கண்ட்ரோல் த பாடி. அப்போ 3 காரியத்தை சொல்கிறாரு. முதலாம் வசனத்தில் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுங்கள். 2ஆம் வசனத்தில் உங்கள் மனதை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தோடு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கல்ல, பட் பி டிரான்ஸ்ஃபார்ம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்திலிருந்து நம்ம விடுதலையாகி நம்ம உள்ளிருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் நம்முடைய மனதை புதிதாக்கி மறுரூபமாக்க வேண்டும். 3ஆவது, தேவ சித்தத்தை, நம்முடைய சித்தம் அல்ல, தேவ சித்தம் இன்னதென்று நாம் பகுத்தறியும் போது அந்த சித்தம் நம்முடைய மனதை ஆட்கொள்ளும், நம்முடைய மனம் நம்முடைய சரீரத்தை ஆட்கொள்ளும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் பவுல் இந்த 2 வசனங்களில் சொல்லி சபையை வழி நடத்துகிறார். இந்த நாளில் வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன் அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுங்கள் என்று நீ சொன்னேன். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாக என்று சொன்னேன். ஆண்டவரே, நாங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக எங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் மனதை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சித்தம் அல்ல, எங்கள் சித்தத்தை உம்முடைய சித்தமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே முற்றிலுமாக ஆட்கொண்டு எங்கள் சரீரம், எங்களுடைய மனம், எங்களுடைய சித்தம் முற்றிலும் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன்.